ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோஸீஸ் ஹேண்ட்ஒர்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு குவிக்கான ஒரு க்யூட்டான ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு க்ராச்செட் வேல் ஆப்ளிக்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ளிக்யூவால் என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸோட பிளாங்கெட்ஸில் பண்ணிக்கலாம். ஹேட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அதில் வந்து நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஆர்ட் ஒர்க்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ தீம் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஃபிஷ் ஆப்ளிக்யூ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு பேபி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி தான். அப்சல்யூட் பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு கீ செயினாக யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி கீ செயின் ரிங்ஸ் வந்து ஷாப்பில் இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பெஷலானவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும், யூனிக்கான ஒரு கிஃப்டாக இருக்கணும், கஸ்டமைஸ்டு கிஃப்டாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச கலரில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் ஷாப்பில் வந்து நான் நிறையா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வந்து செல் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்பர் வந்து கீழே கீழே வந்து தெரியுது பார்த்தீங்களா? இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், என் நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா நோஸி தான். நோஸி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் மேலே வந்து இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள், க்ராச்செட் ஃபார் பேபீஸ், க்ராச்செட் கீ செயின்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ப்ரைஸஸோட நான் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் உங்களுக்கு வந்து நம்ம ஷாப்பில் வந்து இருக்கும். பாருங்கள், க்ராச்செட் லாவெண்டர் ஃப்ளார் வந்து ஒன்று 100 ருபீஸ். ஸோ இது வந்து நீங்கள் நிறையா ஃப்ளார்ஸ் வச்சு சன்ஃப்ளவர், டுலிப் ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து பொக்கே கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து க்ராச்செட் கோஸ்டர்ஸ் பண்ணுறேன். கப்புள் கீ செயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் கீ செயின்ஸ், பேட் அண்ட் பால் அண்டு டூத் அண்ட் ப்ரஷ், அப்புறம் ஹேர் போ பாருங்கள், ஹேர் போ கிளிப்ஸ் வந்து நம்ம பேபிஸ்க்காக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ப்ளஷ் டாய்ஸ் அந்த மாதிரி நிறையா கஸ்டமைஸ்டு க்ராச்செட் லெட்டர்ஸ் கூட நம்ம வந்து பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் மட்டும் இல்லை, நோஸீஸ் ஹேண்ட்ஒர்க்கும் பழைய சேனல் கீழே வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அதுலேயும் நிறைய கிராஃப்ட் அண்ட் க்ராச்செட் ஒர்க்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் கார்விங்ஸ் எல்லாமே நான் என்னோட பழைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸாக இருக்கும். ஓகே, வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து இந்த இப்போ நான் காட்டுற ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து யான்ஸ் தேவைனாலுமே நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து யான்ஸுமே நம்ம ஷாப்பில் வந்து க்ராச்செட் கிட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, வாங்க நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது 100% அக்ரலிக் யான்ஸ். ஓகே, கங்கா ஒலிவியா பிராண்ட் பிளெண்ட் வந்து பாருங்கள் 100% அக்ரலிக் யான், லைட் வெயிட் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செய்கிறதுக்கு இதே யான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் யானுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3.5 mm. அதுக்கப்புறம் சிசர்ஸ், யான் நீடில், ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா பீஸ் ஆஃப் யான்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வைக்க போகிற இந்த கூகுளி ஐஸ். ஓகே, இந்த கூகுளி ஐஸ் வந்து எல்லா ஷாப்லேயுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூகுளி ஐஸ் வந்து ஒட்டுறதுக்காக நான் வந்து இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த க்ளூ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, அமேசானில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவுண்ட் 1 மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, பேசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து க்ராச்செட் லெசன்ஸ்னு ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா க்ராச்செட்டிங் வந்து யாருனாலும் பண்ணலாம், எந்த ப்ராஜெக்ட்ஸ்னாலுமே பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, இப்போ மேஜிக் சர்க்கிள், மேஜிக் ரிங் போட்டிருக்கிறேன். இப்போ செயின் 2, 1 2. இந்த செயின் 2 வந்து ஒரு டபுள் க்ரூஷியவாக கவுண்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த மேஜிக் ரிங்குள்ளே 11 டைம்ஸ் டபுள் க்ரூஷியே பண்ண போகிறோம்.
ஓகே. 1 யான் ஓவர் பண்ணிக்கோங்க. சர்க்கிள்குள்ள ஹூக்க இன்சர்ட் பண்ணுங்க. யானை கிராப் பண்ணுங்க. 3 லூப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லூப், செகண்ட் லூப் 2 லூப்ஸ். 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 11 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த டெய்ல பிடிச்சு இழுத்தா சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் இது வந்து செயின் 2. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செயின் 1 2. நம்ம பண்ண ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இங்கே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயோட டாப் செயினில் வந்து ஹூக்க இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 1ல் வந்து டோட்டலாக 12 டபுள் க்ரோஷேஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 செயின் 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் அதாவது இந்த ஃபஸ்ட் வெரி ஃபஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே செயின் 1. இந்த 1 டைம் சிங்கிள் க்ரோஷே செயின் 1 வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கவுண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இது இது இந்த சேம் ஸ்பேஸ்லேயே இன்னும் 1 மோர் டைம் 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே செயின் 1. இது ஒரு டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கிறணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே இந்த நெக்ஸ்ட் 7 ஸ்டிச் 1 2 3 4 5 6 7 7 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 ஃபோர்த் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 ஃபிஃப்த் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 சிக்ஸ்த் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2 செவன்த் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. 1 2. ஓகே, இதுதான் நம்ம வேலோட மேலே ஹெட் பார்ட். இப்போ வந்து நம்ம டெயில் பார்ட் பண்ண போகிறோம். டெயில் பண்ணுறதுக்கு செயின் 10. அதுக்கு முன்னாடி இப்போது 7 ஸ்டிச்சஸில் நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. இப்போ டெயில் பண்ண போகிறோம். செயின் 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, செயின் 10. இப்போ ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது. செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. டெயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ டபுள் க்ரோஷேக்கு மதியம் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷேன்னு சொல்லும் போது 3 லூப்ஸையுமே நம்ம வெளியே எடுக்கணும்.
நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் crochet, ஃபர்ஸ்ட் 2 loops, நெக்ஸ்ட் 2 loops, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் half double crochet, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் single crochet, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் slip stitch, ஓகே. ஸோ ஒரு டெயில் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டெயிலுக்கு வந்து செயின் 6, 1 2 3 4 5 6, சேம் ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் crochet, நம்ம இந்த ப்ரீவியஸ் டெயிலுக்கு பண்ண மாதிரி. நெக்ஸ்ட்டு தேர்ட் செயினில் வந்து 1 டைம் டபுள் crochet, நெக்ஸ்ட் செயின் 1 டைம் ஹாஃப் டபுள் crochet, நெக்ஸ்ட் செயின் 1 டைம் சிங்கிள் crochet. நம்ம வந்து இந்த டெயிலில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே செயினில் வந்து நம்ம செகண்ட் டெய்லையுமே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இதான் 2 டெய்ல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நமக்கு 3 செயின்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet, 1 சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் crochet, சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் crochet, சேம் ஸ்பேஸ்லேயே எதில் 1 டைம் ஹாஃப் பண்ணமோ அதிலே 1 டைம் டபுள் crochet, நெக்ஸ்ட் ஒரு செயின் இருக்குது பாருங்கள், இதில் வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் crochet, 1 டைம் half double crochet, okay. So 2 times single crochet, 1 time half, 1 time double, 1 time half double crochet பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்கே 2 times double crochet பண்ணோம் பார்த்தீங்களா, ஹெட்டுக்கு வந்துடணும். அதில் வந்து இங்கே வரைக்கும் முடியுது பாருங்கள் 7 ஸ்டிச்சஸ். அது முடிஞ்ச உடனே ஒரு டைம் டபுள் crochet உங்களை பண்ண சொல்லியிருப்பேன். இந்த டபுள் crochetல வந்து நம்ம 2 times half double crochet ஒர்க் பண்ண போகிறோம். நடுவில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த டபுள் crochet போஸ்ட் இருக்குல்ல, இங்கே இந்த இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து 2 டைம்ஸ் half double crochet, 1 2, ஸோ 2 டைம்ஸ் half double crochet. அதுக்கப்புறம் அந்த 1 டைம் half double crochet பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் half double crochet. ஸோ தட் நமக்கு அந்த பெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 1 டைம் சிங்கிள் crochet, ஓகே. ஸோ 1 டைம் சிங்கிள் crochet பண்ணியிருக்கிறோம், சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே. ஸோ யானை கட் பண்ணிக்கலாம். யான் நீடில் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபார் நம்ம இவ்வளோ முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பெல்லி மட்டும் பண்ண போறோம். பெல்லி அண்ட் மவுத் பண்ண போறோம். ஸோ வந்து நம்மளோட ஒர்க்க இப்படி திருப்பிக்கோங்க. நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா? இங்க 1 டைம் டபுள் க்ரூஷியே அப்புறம் ஹாஃப் டபுள் க்ரூஷியே, டபுள் க்ரூஷியே. இந்த இடத்துல நம்ம பண்ணோம்ல, அந்த சேம் இதில நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹூக்க இன்சர்ட் பண்ண போறோம். டபுள் க்ரூஷியோட டாப்ல. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இந்த டெயில் முடியுதுல்ல, முடிஞ்சோனே நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், 2 சிங்கிள் க்ரூஷியே பண்ணோம். அதுக்கப்புறம் 1 ஹாஃப் டபுள் க்ரூஷியே, அப்புறம் ஒரு டபுள் க்ரூஷியே சேம் ஸ்டிச்ல பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷியே நெக்ஸ்ட் ஸ்டிச்ல பண்ணோம். ஸோ அந்த 1 ஹாஃப் டபுள் க்ரூஷியே பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச். இதில இந்த டபுள் க்ரூஷியோட டாப்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணணும். பண்ணிட்டு நீங்க வந்து பெல்லிக்காக ஒயிட் கலர் யான கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்ல ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச். ஓகே. நெக்ஸ்ட் 1 single crochet in the next 3 stitches. So 1, next stitchல 1 time single crochet, second இதுல third stitchல 1 time single crochet. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 2 times single crochet பண்ணணும் அடுத்த ஸ்டிச்ல. So 1 and 2. 2 times single crochet பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண ஸ்டிச். அதில வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷியே பண்ண போறோம். ஓகே. ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே. 1, 2. இப்போ லாஸ்ட் ஒரு ஸ்டிச் தான் ரிமைனிங். லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் இந்த ஒயிட் யான் வச்சு ஸோ ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளூ கலர் யானை கிராப் பண்ண போகிறோம். ஏன்னா மவுத் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த 2 லூப்ஸ் இருக்கும் போதே ப்ளூ கலர் யானை கிராப் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ப்ளூ கலர் யான் வச்சு 1 டைம் டபுள் க்ரூஷே. 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷேல ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா மவுத் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஓகே. ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே. நெக்ஸ்ட் மவுத் மட்டும் பண்ண போகிறோம். செயின் 3, 1, 2, 3. சேம் ஸ்பேஸ்லேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே. யானை கட் பண்ணிக்கோங்க. ஒயிட் யானையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட க்யூட்டான வேல் ஆப்ளிக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஐஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ளிக்கும் நான் சொன்ன மாதிரி கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க்காக பண்ணலாம். கிட்ஸோட ஹேட், பிளாங்கெட்ஸ் அந்த மாதிரி நிறைய யூஸ் ஆகும். நீங்கள் வந்து எனி ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, கிரியேச்சர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு டிஐஒய் பண்ணுறீங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க, அதுக்கு கூட யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த க்ளூவை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
அவ்வளோதான் நம்ம ஐஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என் வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.